பெரம்பூரை விஜய் சாருக்கு முன்னாலேயே பாரி செலக்ட் பண்ணிட்டாப்புல. நம்ம எல்லாரும் சுற்றி பார்க்குற சுற்றுலாத்தலமாகவே பெரம்பூர் மாறிடும். அப்பேற்பட்ட அந்த கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு பெரம்பூரை காட்டியிருக்கிறாங்க. சினிமாங்கிறது மிகப்பெரிய கருவி, மிகப்பெரிய ஆயுதம். அதுலேயும் குறிப்பாக தமிழ் சினிமாங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். இன்றைக்கும் நாம் சிஎம்ஐ சினிமாவிலேருந்து தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல பத்திரிகையாளராக இருந்து அதுக்கப்புறம் நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல இயக்குனராக மாறி நிறைய சினிமா சார்ந்த நபர்களுக்கு மட்டும் இல்லாமல் சமூகம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து தயாரிப்பாளராக மாறி இப்போ அன்படையனா படத்தில் ஒரு தயாரிப்பாளராக இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் இரா சரவணன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி சுதர்சன் சொன்ன மாதிரி அன்பே டயானா படத்தில் இரா சரவணன் எப்படி, இரா என்டர்டெயின்மெண்ட் எப்படி அப்படின்னு சசிகுமார் சார் தொடங்கி என்னுடைய சொந்தக்கார பத்திரிகையாளர்கள் வரைக்கும் நிறைய பேர் கேட்டாங்க. நியாயமாக நானுமே யுவராஜ் அதை தான் கேட்டேன். ஏன்னா தயாரிப்பாளர்னால் பணம் போடணும். நான் பணம் போட்டிருக்க வாய்ப்புலன்னு எல்லாருக்குமே தெரியும். சசிகுமார் சாரும் அகிலனும் இல்லைன்னா நான் என்றைக்கோ ஊருக்கு பக்கம் போயிருப்பேன். அப்படி இருக்க இந்த படத்தில் தயாரிப்பாளர்களில் ஒருவர் அப்படிங்கிற தகுதி எப்படி கிடைச்சிச்சுங்கிறது பெரிய ஆச்சரியம். அது ப்ரமோஷன் டைமில் தான் எனக்கே தெரியும். யுவராஜ் வந்து இயக்குனர் பாரியை என் அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வந்து கதை சொல்ல சொன்னார். கதை சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஒவ்வொரு பாத்திரமும் அதோட தன்மையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாரி நடித்து காட்டி அந்த கதையை சொல்லி முடித்தார். யுவராஜ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ, என் கையில் காசு இருந்தால் இந்த படத்தை நானே தயாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். உன் கையில் காசு இல்லைன்னா கூட இந்த படத்தை நீ தயாரிப்ப அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்களில் ஒருவராக என்னை ஆக்கியிருக்காரு. அந்த விதத்தில் யுவராஜ்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அதை செஞ்சு கொடுக்குற சாமி அவர். மிக குறிப்பாக நேற்று நைட்டு நான் பேசினப்போ, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு 3 வெற்றி படங்களை கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலேயும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நைட்டு 2 மணிக்கு உட்காந்து போஸ்டர் எங்கெங்கெல்லாம் ஒட்டியிருக்கோம், பேனர் எங்கெங்கே வச்சுருக்கோம், ஏன் பார்க்குறீங்க கேட்டப்போ, பாரி இந்த முதல் படத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்ல ப்ரொமோஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாப்ல சார் அப்படின்னாரு. வேறு எந்த பதிலும் சொல்லலை. ஒரு இயக்குனருடைய கனவுக்காக இந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக உழைக்கிற ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது பெரிய விஷயம். யுவராஜ் வந்து தயாரிப்பாளர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி இராசவன் பேரை சேர்த்ததில் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதுக்கு இன்னொரு தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம். அவங்க சொன்ன மாதிரி சினிமாங்கிறது மிகப்பெரிய கருவி, மிகப்பெரிய ஆயுதம். அதுலேயும் குறிப்பாக தமிழ் சினிமாங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். இன்றைக்கும் நாம் சிஎம்ஐ சினிமாவிலேருந்து தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் மேம் நீங்கள் நடத்துகிற ஐஏஎஸ் அகாடமிக்கு நிகரானது தான் சினிமா தயாரிப்போம். அதுலேயும் இந்த மாதிரி தங்கமான தயாரிப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பணத்தை போட்டாங்க, படத்தை பார்த்தாங்க, இடையில எந்த இடையூறும் இல்லை, எந்த தலையீடும் இல்லை. அதனால் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் வரவு பொன் வரவாக மாறட்டும். இந்த நல்ல நிகழ்வுக்கு, அன்பே டயானாங்கிற நல்ல படத்தோட நிகழ்வுக்கு நல்ல விருந்தினர்கள் 2 பேரை கூப்பிடலாம் அப்படின்னு தோணுனப்ப, விருந்தினர்கள் கோடி பேர் இருக்காங்க, ஆனால் நல்ல விருந்தினர்கள் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக நல்லவர்கள் அப்படின்னா சசிகுமார் சார் பேரை, சமுத்திரக்கனி சார் பேரை தவிர்க்கவே முடியாது. அதுவும் எங்கள் இல்லத்தில் ஒருவர் மாதிரி சசிகுமார் சார், யுவராஜ் சார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சசிகுமார் சார், சமுத்திரக்கனி சார் 2 பேர் என் சைடில் அப்படின்னு. 2 பேர் தான் சார் படத்தோட மொத்த சைடில் அப்படின்னாப்புல. ஹைதராபாத்தில் இந்த கனி சாருக்கு நேற்று ஃபோன் பண்ணேன். இந்த படத்தில் அவருடைய பார்ட்னர் எதுவுமே இல்லை, ஆனால் இன்னொரு படத்துக்காக விமானம் பிடிச்சி ஓடி வர்ற ஒரு வேகம் இருக்குல்ல, அது வந்து வேறு யாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் இன்னொரு படத்தை கை தூக்கி விட, இன்னொரு படத்தை கொண்டாட வைக்க தன்னோட மொத்த வேலைகளையும் விட்டுட்டு வந்த அந்த 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாரி இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் பிடிக்க முடியாத அளவுக்கான ஹீரோவாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட உழைப்பை போட்டிருக்கீங்க, அப்பேற்பட்ட ரசனையாக அந்த படத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நினச்ச கனவுகள் யாவும் ஈடேறி டேட் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க பாரி. அதுலேயும் மிக குறிப்பாக ஹீரோயின் பற்றி நான் பேசியாகணும். ஏன்னா கதையை கேட்டதுக்கப்புறம் யார் அந்த கேரக்டர் பண்ண போகிறது யார் அப்படின்னு கேட்டேன். நான் மறைக்காமல் சொல்கிறேன், உங்கள் ஃபோட்டோ ஒரு காமிச்சப்போ எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் படம் பார்த்தப்போ பொலிர்னு நீங்கள் என்னை அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னையாடா குறைச்சி எடை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரமாதமாக இருந்துச்சு.
சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க பண்ணியிருக்கிறது, அதே மாதிரி ஹாக்கி ஸ்டிக்கு எடுத்து அவங்க கிளம்புறப்பெல்லாம் நான் எந்திரிச்சுன்னு கைத்தட்டினேன். அப்பேற்பட்ட விதமாக இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ரோஜா மேம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 80% பெண்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களை தாங்கிட்டு அந்த குடும்பத்தை ஒரு வேரா நின்று காப்பாத்துறாங்க அப்படிங்கிறத இதை விட சொல்லவே முடியாது. நான் பாரிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். பாரி, இனி உங்க படங்கள்ல எதுலையுமே சேத்தன் சாரை தவிர்த்துட்டு நீங்க படமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் பாரிட்ட. அப்பேற்பட்ட அளவுக்கு பிரமாதம். சேத்தன் சார் வர்ற ஒவ்வொரு சீனும் தெரிக்கும். கணி சார் சொன்ன மாதிரி நமக்கான வெற்றி எப்படி அமையுதுங்கிறது இல்லை, கடைசி ஓவரில் விளையாடுறவர் தான் மிகப்பெரிய கவனத்தை திருப்புவார். அதனால இனிதான் சார் உங்க பொற்காலம் இன்னும் பெருசா ஆரம்பிக்குது. படத்தில் நடிச்ச அத்தனை பேருக்கும் கோபி சார் அப்படிலாம் பார்த்தோம்னா இது வரைக்கும் அவர் பரிதாபங்கள் கோபி, இனி கொண்டாட்ட கோபி, அந்த அளவுக்கு அதாவது படத்தின் மொத்தத்தையும் தன் பக்கம் திருப்புற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. தம்பி சுதர்சன் தொடங்கி இந்த படத்தில் யார் பேரும் குறிப்பிட மறந்துடுவேன். ஏன்னா அத்தனை கதாபாத்திரம் ஒரு குட்டி குழந்தை வரைக்கும் அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பாடல்கள், இசை, எழுதியவங்க. அந்த நேற்று நைட்டு வந்து ஒரு சாங் காமிச்சார். இது வந்து ரோலிங் டைட்டில் அப்போ இந்த சாங் சார் அப்படின்னாரு. படம் பார்த்துட்டு போகிற ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பூச்செண்டை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட பாட்டு. $1 மில்லியன் கம்பெனி அப்படின்னாலே அந்த படத்தோட பாடல்களுக்கு கேரண்டி சொல்லலாம். அவ்வளோ ஆத்மார்த்தமான இசையை கொடுத்த, பாடல்களை கொடுத்த அத்தனை பேருக்குடைய நன்றி. குறிப்பாக ஒளிப்பதிவாளரை நான் மிக குறிப்பிட்டு பாராட்டணும். உள்ளதை வச்சு நல்லது பண்ணுறதுல பின்னிட்டீங்க சார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலை இயக்குனர், காரியக்காரர். ஆமாம், பெரம்பூரை விஜய் சாருக்கு முன்னாலேயே பாரி செலக்ட் பண்ணிட்டாப்புல. நம்ம எல்லாரும் சுற்றி பார்க்குற சுற்றுலாத்தலமாகவே பெரம்பூர் மாறிடும். அப்பேற்பட்ட அந்த கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு பெரம்பூரை காட்டியிருக்கிறாங்க. மொத்த படக்குழுவுக்கு என்னுடைய அன்பான முத்தங்கள். இப்பேற்பட்ட படத்தில் என் பேரை இணைச்சது எனக்கு வாழ்நாள் பெருமை. குறிப்பாக என் பசங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, சார் எப்போதான்ப்பா கமர்ஷியல் படம் பண்ணுவீங்க? என் பையன் சஞ்சனா 2 பேருமே கேட்பாங்க. ஒரு கமர்ஷியல் படத்தை டைரக்ட் பண்ணலன்னா கூட ஒரு கமர்ஷியல் படத்தை தயாரிப்பில் நான் ஒருத்தனாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3 வரலாற்று வெற்றி படங்களை, கவனத்தை திருப்பக்கூடிய படங்களை, மிக முக்கியமான படங்களை யுவராஜ் கொடுத்துட்டாரு. மறுபடி அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அன்பே டயானா அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தரணும், மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கணும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணேன். ஏன் அப்படின்னா, நான் இதை கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். யுவராஜ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து 100 கோடி கலெக்ஷனில் சேர்ந்த படம். அவர் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷமாக, உற்சாகமாக, கொண்டாட்டமாக இருந்திருக்கணும் ஒரு தயாரிப்பாளராக. ஆனால் அந்த சூழல் அவருக்கு இல்லை. சில பேர்கிட்ட பேசினப்போ அவங்க சொன்னது, சார் யுவராஜ் இனி தனி மரம் அப்படின்னாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன மாறுபட்ட கருத்துக்கள், அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் யுவராஜோட நான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நெருங்கி பழகினேன். அதாவது விதைக்க தெரிஞ்ச மரம், விதைகளை பரப்ப தெரிஞ்ச மரம், விழுதுகளை வலுவாக ஊன்ற தெரிஞ்ச எந்த மரமும் தனி மரம் ஆகாது. அவர்கிட்ட இருந்த டீம் பிரிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் அடுத்து அதை விட வலுவான டீமை ஜாசன் உள்ளிட்ட லட்டு ஆட்களை செலக்ட் பண்ணி, யார் என்னை விட்டு போனாலும் இன்னொரு காடா, இன்னொரு வனமா எனக்கு மாற தெரியுங்கிறத அன்பே டயானா வெற்றி மூலமாக நிரூபிச்சிருக்கீங்க யுவராஜ். பார்க்கறதுக்கு பழகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் யுவராஜ், படம் பண்ணுறதுல நீங்கள் யுவராஜா. நன்றி, வணக்கம். இந்த படத்தையும் பட டீமையும் பற்றி பேசுறதுக்காக சில கெஸ்ட் வந்திருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக நான் கூப்பிடுறது ஃபர்ஸ்ட் சமுத்திரக்கனி சார். 100 சார் இருங்க சார், பேசிடுறேன் சார். 100 கோடி 200 கோடி பட்ஜெட்டில் உருவார படத்துலையும் இவர் இருப்பார். ஒரு 3 கோடி 4 கோடி ஒரு பட்ஜெட்டில் உருவார படத்துலேயே அவர் இருப்பார். அவர் எல்லாரையும் மிரட்டுற ஒரு பயங்கரமான வில்லனாகவும் இருப்பார். பயந்து நடுங்கிற ஒரு சாதாரண மனுஷனாகவும் இருப்பார். குற்றம் செய்கிற இடத்துல இருப்பார், பாதிக்கப்படுற இடத்துல இருப்பார், குற்ற உணர்ச்சி ஆகிற இடத்துல இருப்பார். அப்படின்னு சொல்லி ஓவர் த இயர்ஸ் வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு கதாபாத்திரங்களில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அந்த ஃபிட்னஸ் ரகசியத்தையும் இந்த மேடையில் சொல்லிருங்க சார். வாயை கட்டுப்படுத்த சார், எனக்கா இல்லை ஃபிட்னஸுக்கா? இறைவனுக்கு நன்றி. எனக்கு முந்தின நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு, அதை நான் 100% நம்புகிறேன்.
என் தம்பி சசி. ஒரு படைப்பில் எல்லோரும் உண்மையோட உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில் தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் உணர்வாங்க, அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவாக தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா, நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். இவனை மாதிரி ஒருத்தவங்களாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய். நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாது கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைமில் ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்த ஒரு நண்பன், இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துடுவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவடா மச்சி. அவனை அந்த பொறுமை இன்னைக்கு அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பராக வருவடா, சூப்பராக வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, நம்மளை மாதிரி இருக்க பசங்க பக்கத்தில் சப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டமாயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி. அதான் கேட்டேன், மதுரையில் அந்த ஏரியா பேர் என்னடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கைப்பிடிச்சிக்கும், விடாது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தம்பி கோபி, ஃபோனை எடுத்து ஆரம்பிச்ச பார்த்தியா, நான் அப்படியே பார்த்தேன், கடைசி பார்த்தா வரைக்கும் வந்தேன். பார்த்தாக்கப்புறம் சசி வந்துட்டு அடுத்து ஆரம்பிப்பான் போட்டுருக்கு ஃபுல் லைனு அப்படின்னா டக்குன்னு. உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக விழுந்து சிரிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினா வாழ்த்துக்கள்ரா தம்பி. உன்னுடைய உலகமே வேறு. நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை தொடுறதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும். இன்னும் நிறைய பண்ணு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா வருவோம், வாழ்வோம், வெல்வோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாடா, என் தம்பியும் நடிச்சிருக்கேன். ஆமாம், ரொம்ப நல்லவனா நடிச்சிருக்கேன் அதில். ஆமாம் சார். ரொம்ப கால சொந்தம் இது. வாழ்த்துக்கள். இவனுடைய திறமைக்கும் இன்னும் நிறைய கதவுகள் திறக்கணும். நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ரோஜா மேம் அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா நாடோடிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தெலுங்கில் சம்போ சிவசம்போ பண்ணும்போது நான் மேடம்கிட்ட போய் பார்த்தேன், மேடம் இந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நடித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. இல்லை வாங்க மேம்னு சொல்லி சம்போ சிவசம்போ நடித்தாங்க. அதற்கு பிறகு இப்போ பார்க்குறேன் அவங்க திரையில். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் அந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டுருவாரோன்னு பயந்தேன், வெல்வோம்ன்ற வார்த்தையை. ஏன்னா சாரோட ட்வீட் எடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 150 வெல்வோம்னு இருக்கும். அப்படி அவர் போட்டது தான் இன்றைக்கி பல படங்களுக்கு பெரிய பாசிட்டிவிட்டியாக இருந்திருக்கு. ஸோ அது அன்பே டயானாக்கும் அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக